ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قلنا يا نار كوني بردا وسلاما على إبراهيم. صدق الله العليم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரஹ்மத்துடைய பத்தை கடந்து மக்ஃபிரத்துடைய பத்திலே அல்லாஹ் நம்மை அமர வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் அம்பியா நபிமார்கள் என்று ஒரு சூறா. அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா பல நபிமார்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய நிகழ்ச்சிகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். இதற்கு முன்னாலும் சில சூறாக்களுடைய பெயர்களை, அந்த நபிமார்களுடைய பெயர்களை வைத்து அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் ஒரு சூறா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேர் ஒரு சூறா. இப்படி ஒவ்வொரு நபியுடைய பெயர்களிலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சூறாவை இறக்கியிருக்கின்றான். அதே போன்று நபிமார்களுடைய வரலாறுகளிலேயே மிக சிறந்த வரலாறாக ஒரு சூறா முழுவதும் ஒரு நபியை பற்றி பேசப்படுகிறது சொன்னால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி. அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சூரா யூசுஃபிலே முழுமையாக அவருடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அவர்கள்தான் முதல் தந்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய எல்லோருக்கும் அவர்கள்தான் முதல் தந்தையாக இருக்கின்றார்கள். நமக்கு 3 தந்தைகள். முதலாவது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இரண்டாவது தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்று சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே உலகம் முழுவதும் தண்ணீரால் முழுகப்பட்டு எல்லா மக்களும் அழிக்கப்பட்ட பின்னால் அவர்களுடைய வம்சத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் இன்று வரை வரக்கூடிய எல்லா மக்களும், கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் பிறக்க வைக்கின்றான். அப்போ அல்லாஹு தஆலா அவர்களை இரண்டாவது தந்தை என்பதாக உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று மூன்றாவதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் தந்தை என்பதாக சொல்லுகின்றோம். அல்லாஹு குர்ஆனிலே சொல்வான், மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை என்பதாக சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் அதிகமான நேரங்களில் துஆ செய்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாம் தொழுகையிலே அத்தையாத்து ஓதுகின்ற பொழுது, ஸலவாத்து ஓதுகின்ற பொழுது, அந்த ஸலவாத்திலே எப்படி நபிக்கு பரக்கத் என்பதாக சொல்லுகின்றோமோ, நபியுடைய குடும்பத்திற்கு பரக்கத் என்பதாக துஆ செய்கின்றோமோ, ஸலவாத்து ஓதுகின்றோமோ, அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் சலாமத்தையும் பரக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமான இடங்களிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களை தன்னுடைய தந்தை என்பதாக, தன்னுடைய ஷேக் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் கொடுக்கப்பட்டது, பலவிதமான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அத்தனை கஷ்டங்களிலும் அத்தனை சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எல்லா கஷ்டங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். எல்லாம் அல்லாஹ்வுக்காக மட்டும் என்பதாக உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதியான எண்ணம் நம் அனைவருக்கும் வர வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதல் முதலாக மீசையை கத்திரித்தவர் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதலாக சுன்னத் செய்தது யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று முதலாக இந்த விருந்தோம்பலை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வீடுகளிலே சாப்பிடுவதாக இருந்தால் 2 கிலோமீட்டர் 2 மைல் அளவுக்கு சென்று யாராவது விருந்தினர்கள் இருக்கிறார்களாக பார்த்து அந்த விருந்தினர்களை அழைத்து வந்து அவர்களை சாப்பிட வைத்த பிறகுதான் இவங்க சாப்பிடுவார்கள். அது மட்டுமல்ல, விருந்தாளிகளை அழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் அந்த விருந்தாளிகளை அழைத்து வந்து அமர வைத்து அவர்களுக்கு முன்னால் தான் சாப்பாடை கொண்டு போய் வைப்பார்கள், உணவை கொண்டு போய் வைப்பார்கள். உணவை ஒரு இடத்தில் வைத்துக் கொண்டு அவர்களை அங்கே வர வைப்பது கிடையாது. எங்கே விருந்தினர்கள் வந்து அமர்ந்திருக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு உணவை கொண்டு போய் வைப்பார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக 3 மலக்குகள் மனிதனுடைய ரூபத்திலே வருகின்றார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அவர்கள் ஓரினை சேர்க்கை செய்ததன் காரணமாக அவர்களை அழிப்பதற்காக அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி வைத்தான். அந்த மலக்குகள் வரக்கூடிய வழியிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்குவதற்காக வந்தார்கள். அப்படி வந்த அந்த மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிற்கு விருந்தினர்களாக வந்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் மலக்கு என்பதாக தெரியாது. அந்த 3 பேரையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அமர வைத்து உணவை சமைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வைத்தார்கள். அப்போதுதான் தெரிகின்றது, நாங்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல, நாங்கள் உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்த மலக்கு என்பதாக சொன்னார். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். அதில் ஒரு சோதனை தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டது. எத்தனையோ சோதிக்கப்பட்டார்கள், எத்தனையோ கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி வந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது இல்லாமல் ஆக்க வேண்டும், அவர்களை யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அவர்களை இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் திட்டம் தீட்டி நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஹாஜரும் அவர்களும் சேர்ந்துதான் பெரிய நெருப்பு குண்டத்தை தயார் செய்தார்கள். பல மாதங்களாக விறகுகள் சேகரிக்கப்பட்டு பல மாதங்களாக அது எரிக்கப்பட்டு அந்த நெருப்பு குண்டத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடுவதற்கு அந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் திருச்சி வரவில்லை. என்று சொன்னால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் அந்த நெருப்பு குண்டத்தில் போட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அருகாமையில் செல்லக்கூடிய அவர்களும் பொசுங்கி விடுவார்கள், அவர்களும் என்று சாம்பலாக விடுவார்கள். அதனால் அவர்கள் அந்த ஊர் மக்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் நெருப்பு குண்டத்தில் போடுவதற்கு துணிச்சல் கிடையாது. அதனால் வெளியூரிலிருந்து ஒருவரை அழைத்து வர வைத்து அவரை ஒரு இயந்திரத்தை தயார் செய்து அந்த இயந்திரத்தின் மூலமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்டு கால்களை கட்டப்பட்டு நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டது. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் இருக்கின்றார்கள். நெருப்பெல்லாம் அணைகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஹாஜர் பார்க்கின்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தை தொழுது கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய கைகளில் கட்டப்பட்ட சங்கிலி எல்லாம் சாம்பலாக இருக்கின்றது, நெருப்பாக உருவி அதெல்லாம் சாம்பலாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய உடம்பில் ஒரு சின்ன ஒரு தீக்காயம் கூட கிடையாது. இதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சொன்னார், யா இப்ராஹிம், யா இப்ராஹிம், உன்னுடைய ரப்பு இருக்கின்றானே, ரப்பி ரப்புக, உன்னுடைய ரப்பு தான் உயர்ந்த ரப் என்பதாக சொன்னார். உன்னுடைய ரப்பு தான் உயர்ந்த ரப் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஹாஜர் சொன்னார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கும் தெரிந்தது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பு தான் உயர்ந்த ரப் என்பதாக. இப்படி எல்லா மக்களுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கஷ்டங்களை கொடுத்தும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர் இந்த துஆவை தான் ஓதிக்கொண்டிருப்பார்கள். யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, எந்த படைப்பினங்களும் எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை, எல்லா படைப்பையும் படைத்த அந்த இறைவனுடைய உதவி மட்டும்தான் எனக்கு தேவை. அந்த இறைவன் என்னை நெருப்பில் போட்டு பொசுக்க ஆசைப்பட்டால் நான் பொசுங்கி விடுகிறேன், அவன் என்னை பாதுகாக்க ஆசைப்பட்டால் அவன் பாதுகாக்கட்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் என்பதாக சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு போதும் என்பதாக சொன்னார்கள். அது போன்ற உறுதியான ஈமான் நமக்கும் வர வேண்டும். அதே போன்று வரலாறுகளிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறும் அதிகமாக பேசப்படுகின்றது.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 11 சகோதரர்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த 11 சகோதரர்களுமே போராமை குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எப்படியாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும், அவர்களை இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் ஆக்கிவிட என்பதற்காக வேண்டி எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்தார்கள். கடைசி கட்டமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டல், அதாவது ஒரு கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டுவிட்டு தந்தையிடம் வந்து சொன்னார்கள், என்னுடைய சகோதரை நாங்கள் எல்லாம் ஒரு இடத்தை அமர வைத்துவிட்டு விளையாடி கொண்டிருந்தோம், வேட்டையாடி கொண்டிருந்தோம். அந்த சமயத்திலே ஓனாய் வந்து அவரை சாப்பிட்டு விட்டது என்பதாக சொல்லி அவருடைய சட்டையிலே ரத்தத்தை, அதாவது மஞ்சள் சிவப்பு சாயங்களை பூசி அதை கொண்டு வந்து தந்தையிடம் காட்டினார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்துவிட்டு அவர் மகனுக்காக கவலைப்பட்டார்கள். இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணத்திலே தூக்கப்பட்ட பிறகு அவர்களை ஒரு மன்னர் எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த மன்னர் தன்னுடைய அரண்மனையிலே வைத்திருக்கின்ற பொழுது அந்த மன்னருடைய மனைவி அவர்களை அடைவதற்கு ஆசைப்பட்டால் அதன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்கப்பட்டது. அந்த பெண்மணி பொய் சொல்லி இவர்தான் என்னை இச்சைக்கு அழைத்தார் என்பதாக சொன்னதின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்கப்பட்டது. அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர்களோடு 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 2 நண்பர்களும் சொன்னார்கள், நாங்கள் கனவு கண்டோம், எங்களுடைய கனவுகளுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். உங்களை பார்த்தால் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லுநராக தெரிகின்றீர்கள், ஒரு ஷேகாக தெரிகின்றீர்கள், பெரியவராக தெரிகின்றீர்கள். எனவே எங்களுடைய கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி கேட்டார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கனவுகளுக்கு விளக்கம் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் பிறகு சொன்னார்கள், நாங்கள் கனவு காணவில்லை, ஆனால் நாங்கள் கண்டதாக சொன்னதற்காக வேண்டி நீங்கள் விளக்கம் சொன்னீர்கள், ஆனால் நாங்கள் கனவு காணவில்லை என்பதாக சொன்னார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கனவு கண்டதாக சொன்னீர்கள், நான் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொன்னேன், நிச்சயமாக அது கண்டிப்பாக நடக்கும்பதாக சொன்னார்கள். அதே போல நடந்தது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் கனவு காணுகின்றோம். நாம் கனவு கண்டோம் என்று சொன்னால் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ அதை யாரிடமும் சொல்லக்கூடாது. அந்த கனவை யாரிடமும் சொல்லக்கூடாது. யாரிடமாவது நாம் சொல்வதாக இருந்தால் அவர் நல்ல விளக்கத்தை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், நம்மை பற்றி நல்லெண்ணம் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அவரிடம் நாம் கனவாய் பற்றி நாம் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் ஏதாவது நல்ல கனவை கண்டிருந்தாலும் கூட அவர் ஏதாவது தவறான வாக்கு சொல்லிவிட்டால் அது நிகழ்வு என்பதாக சொல்லி உலமாக்க சொல்லுகின்றார்கள். இன்னும் உலமாக்க சொல்லுவார்கள், கனவு இருக்கின்றதே அது ஒரு சின்ன ஒரு விளக்கம் அல்ல. கனவுடைய விளக்கம் என்பது அது உடனே எடுத்தவுடன் நான் பாம்பை பார்த்தேன் என்பதாக கேட்கின்றார்கள். பாம்பை பார்த்தால் அதுக்கு என்ன, பேயை பார்த்தால் அதற்கு என்ன, சைத்தானை பார்த்தால் அதற்கு என்ன, இப்படி எதையாவது ஒன்றை பார்த்துவிட்டு அதற்கு என்ன என்பதாக கேட்கின்ற பொழுது உடனே அதற்கான விளக்கத்தை சொன்னோம் என்று சொன்னால் அது சரியான விளக்கமாக இருக்காது. அந்த கனவுக்கான விளக்கத்தை ஆராய்ந்து அதை நாம் சொல்ல வேண்டும். அவருடைய நிலைமையும் நாம் புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். உலமாக்க சொல்லுகின்றார்கள், ஒருவர் கனவு கண்டதாக சொல்லுகின்றார். என்ன கண்டதாக சொல்லுகின்றார்? நான் நிர்வாணமாக இருப்பதாக நான் கனவு கண்டேன். இப்போ நாம் இந்த கனவை ஒருவர் சொல்கிறான்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? நிர்வாணமாக இருப்பதாக ஒருவர் கனவு கண்டதாக சொல்லுகின்றார். அப்படி ஒருவர் நம்மிடம் சொன்னார், நாம் என்ன சொல்லுவோம், என்ன நினைப்போம் அவரை பற்றி? ஆனால் உலமாக்க சொல்லுகின்றார்கள், ஒருவர் இப்படி நிர்வாணமாக இருப்பதாக கனவு கண்டார், அதற்கான விளக்கத்தை கேட்கின்ற போது உலமாக்க சொல்லுவார்கள், அவர் நிர்வாணமாக கனவு கண்டாரே அந்த மனிதர் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிபூரண மனிதராக அன்று பிறந்த பாலகனாக மாறியிருக்கின்றார். பச்சன குழந்தை எந்த பாவமும் செய்யாத குழந்தை அல்லவா? அந்த குழந்தை எப்படி ட்ரெஸ் இல்லாமல் ஆடை இல்லாமல் இருக்குமோ அதுபோன்று அவர் கனவு கண்டிருக்கின்றார். இவருடைய கனவுக்கான விளக்கம், அவர் பச்சன குழந்தையாக மாறிவிட்டார், பாவம் எல்லாம் கழிக்கப்பட்ட மனிதராக மாறிவிட்டார் என்பதாக உலமாக்கல் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொன்னார்கள்.
அதே போல் இன்னொருவர் ஒரு மனைவி அல்லது கணவர் அவர் கனவு காணுகின்றார், நான் என்னுடைய மனைவியை இது போன்ற நிர்வாணமாக நான் கனவு கண்டேன் என்பதாக சொல்லுகின்றார். அப்போது உலமாக்கள் கேட்கின்றார்கள், உங்களுடைய மனைவி எப்படி இருக்கின்றார்கள்? அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார். அப்பொழுது அந்த உலமா சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியை கனவில் கண்டீர்களே, அந்த மனைவி இன்று உலகத்தை விட்டு பிரிய போகின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வான், புன்ன லிபாசுல் லக்கும் வ அன்துல் லிபாசுல் லஹும். கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்பதாக சொல்கின்றான். உங்களுடைய மனைவியை நீங்கள் அந்த ஆடை இல்லாமல் பார்த்தீர்கள், அந்த ஆடை இல்லாமல் இருப்பதற்கான அர்த்தம் நீங்கள் இல்லாமல் இருக்க போகின்றார்கள், உங்களை விட்டு பிரிய போகின்றார்கள் என்பது விளக்கம்பதாக உலமாக்கள் சொன்னார்கள். அதே போன்று கணவர் கண்டால், கணவர் மனைவியை கண்டால், மனைவி கணவனை கண்டால், ரெண்டு பேர்களும் இது போன்ற ஆடைகளாக கண்டால் ஆடை ரெண்டு பேர் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த ஆடைக்கான விளக்கம் அவர்கள் யாரோ ஒருவர் மௌத்தாக போகின்றார் என்பதுதான் விளக்கம். அதனால் நாம் ஏதாவது கனவு கண்டோம் என்று சொன்னால் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ யாரிடமும் சொல்லக்கூடாது. ஹரத்துடைய இமாம், மக்காவுடைய இமாம் ஒருவர் வேற ஒரு நாட்டிற்கு செல்கின்றார்கள். அப்படி சென்றிருக்கின்ற பொழுது அங்கே பயான் செய்து கொண்டு பயானை முடித்துவிட்டு அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒருவர் வந்து கேள்வி கேட்கின்றார். ஒருவர் வந்து சொல்லுகின்றார், நான் ஒரு கனவு கண்டேன் ஒரு மனிதரை பற்றி, அவர் நிர்வாணமாக இருப்பதாக நான் கனவு கண்டேன், நிர்வாணமாக அவரை கனவு கண்டேன், அதுவும் அவர் ஹரத்தில் இருப்பதை நான் கண்டேன், காபத்துல்லாவிற்கு பக்கத்தில் இருப்பதாக நான் கனவு கண்டேன், அதற்கு என்ன விளக்கங்களாக கேட்கின்றார். அப்போது அந்த இமாம் கேட்டார்கள், அது யார்? உன்னுடைய நண்பரா, உனக்கு தெரிந்தவரா என்பதாக கேட்கின்றார்கள். நான் அதையெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் இந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லுங்கள். ஒருவரை ஹரத்திலே நிர்வாணமாக நிற்பதாக நான் கனவு கண்டேன், அதற்கு என்ன விளக்குவதாக கேட்டார். அப்போது இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கண்ட கனவு உண்மையாக இருந்தால் அந்த மனிதர் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவானாக ஆகி அவர் காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியதாக இருப்பார், அவர் காபத்துல்லாவோடு எப்போது இருக்கக்கூடியதாக இருப்பார், அந்த காபத்துல்லாவிலேயே அவர் பணி செய்யக்கூடியதாக இருப்பார் என்பதாக சொன்னார்கள். பிறகு அந்த மனிதர் சொன்னார், நான் கனவு கண்டது உங்களை பற்றி தான், உங்களை தான் நான் கனவில் கண்டேன், அதே அல்லாஹு தஆலா உங்களை என் முன்னால் வர வைத்து விட்டான், அதனால் நான் உங்களிடமே அதற்கான விளக்கத்தை கேட்டேன், உங்களிடம் உங்களை தான் கண்டதாக சொல்லாமல் கேட்டேன், நீங்கள் பதில் சொன்னீர்கள், நிச்சயமாக நீங்கள் தான் அதற்கு உரியவர் என்பதாக சொன்னார். இப்படி கனவு என்பது அது மிகப்பெரிய ஒரு கலையாக இருக்கின்றது. அதனால் நாம் கண்ட கனவுகளை உடனே யாரிடமாவது சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், அவர் ஏதாவது தவறான வார்த்தை சொல்லி தொடங்கிவிட்டார் என்று சொன்னால் அந்த கனவு படித்துவிடக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவர் கேட்கின்றார், நான் எலியை அடிக்கடி கனவில் காணுகின்றேன், எலியை அடிக்கடி கனவில் காணுகின்றேன், அதற்கு என்ன விளக்குவதாக கேட்கின்றார். அந்த இமாம் சொல்லுகின்றார்கள், நீ அடிக்கடி எலியை கனவில் கண்டதற்கான விளக்கம் என்னவென்று சொன்னால், நீ அதிகமாக புறம் பேசிக் கொண்டிருக்கின்றாய், அடுத்தவனை பற்றி அதிகமாக துரிவு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய். எப்படி எலி இரவு நேரங்களிலே யாரும் இல்லாத நேரத்திலே வந்து நம்முடைய வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கின்றதோ, அதுபோன்று ஒரு மனிதன் பேசக்கூடிய அந்த ரகசியத்தை நீ அடுத்தவரிடம் சொல்லி சொல்லி புறம் பேசிக் கொண்டிருக்கின்றாய் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று ஒருவர் ஏர்போர்ட்டில் இறங்கிவிட்டு அவருடைய சாமான்கள் எல்லாம் வைத்துவிட்டு அவர் பாத்ரூமுக்கு சென்றுவிட்டு வந்து பார்க்கின்றார், அவருடைய பொருட்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. அதை தேடி தேடி அடைகின்றார், அடைந்துவிட்டு ஒரு இடத்தில் அமர்கிறார், தூக்கம் வந்துவிட்டது, தூங்கிவிட்டார். தூக்கத்திலே அவருடைய சாமானை எல்லாம் இப்படியே செலுத்து போவதாக கனவு காணுகின்றார். இப்படி ஒரு கனவு கண்டவுடன் இது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது, என்னுடைய சாமான்களை எப்படி எடுத்து செல்வான், இப்படி சென்றால் அதை நான் எப்படி கேட்பது, யாரிடம் சென்று கேட்பது என்பதாக அவர் யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆலிமை அங்கே சந்திக்கின்றார். அந்த ஆலிமிடம் கேட்கின்றார், நான் இப்படி கனவு கண்டேன், இதற்கு என்ன விளக்கம், என்னுடைய பொருட்கள் எப்படி கிடைக்கும்? அப்போது அந்த ஆலிமை சொன்னார், உன்னுடைய சாமான்களை இங்கே பாதுகாக்கக்கூடிய அந்த போலீஸ்கள் எடுத்து சென்றிருக்கின்றார்கள், உன்னுடைய சாமானை சோதனை செய்வதற்காக எடுத்து சென்றிருக்கின்றார்கள், நீ அவர்களிடம் சென்று பார் என்பதாக சொன்னார். சென்று பார்த்தால் அதே போன்று போலீஸ் தான் அங்கே சாமானை சோதனை செய்வதற்காக எடுத்து சென்றிருக்கின்றார். அதை வாங்கிவிட்டு வந்து கேட்டார், நீங்கள் எப்படி சொன்னீர்கள் என்பதாக சொன்னார்.
நம்முடைய குறைகளை நாம் ஒரு மனிதனை பயமுறுத்துவதாக என்று சொன்னால் அது எப்படி இப்லீஸ் நம்மை பயமுறுத்தி கொண்டே இருப்போமோ, எப்படி இப்லீஸ் நம்மை பயமுறுத்தாட்டி கொண்டே இருப்பானோ அதுபோன்று நம்மை போலீஸும் பயமுறுத்தி கொண்டே தான் இருப்பான். போலீஸ் நம்மை பயமுறுத்தி கொண்டேதான் இருக்கின்றார்கள். அதனால் நம் இப்லீஸை நீங்கள் கனவில் கண்டு அந்த இப்லீஸ் உங்களுடைய பொருட்களை எடுத்து சென்றான், அவன் நம்மை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். அதே போல் இந்த போலீஸ் பயமுறுத்துவதால்தான் இதுதான் விளக்கு என்பதாக நான் சொல்லுவதாக சொன்னார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் கனவு கண்டோம் என்று சொன்னால் அது நல்ல கனவாக இருந்தாலும் கெட்ட கனவாக இருந்தாலும் யாரிடமே சொல்லக்கூடாது. நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவர் கனவு கண்டால் அந்த கனவை ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய மனிதர், கனவை கேட்கக்கூடிய மனிதர் அவர் சொல்ல வேண்டுமான், ஹைரன் ஹைரன் ரஅய்த வ ஹைரன் யகூனு, ஹைரன் ரஅய்த வ ஹைரன் யகூனு, நீ கண்டது நல்லதாகத்தான் இருக்கும், நீ நல்ல கனவை பார்த்திருக்கின்ற, நல்லதையே நீ பார்த்திருக்கின்றாய், நல்லதே உனக்கு நடக்கும் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் சொல்ல சொன்னார்கள், யாராவது உங்களிடம் கனவு கண்டதாக சொன்னால் ஹைரன் ரஅய்த வ ஹைரன் யகூனு, நீ நல்லதையே கண்டிருக்கின்றாய், உனக்கு நல்லதே நடக்கும்பதாக சொல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் கனவு கண்டோம் என்று சொன்னால் அந்த கனவை யாரிடமும் சொல்லக்கூடாது. அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நம்மால் முடிந்தது தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அந்த கனவின் மூலமாக வரக்கூடிய ஆபத்தை விட்டு அல்லாஹ் அந்த தர்மத்தின் மூலமாக பாதுகாப்பான். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இது போன்ற சூழ்நிலை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. எல்லா விதமான செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. إن ربك هو الخلاق العليم ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العليم لا تموتن